எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 24 ஆஷுல் கோப்மேயர். அத்தியாயம் 24. உங்கள் முதுமை காலத்திற்காக சேமித்து வையுங்கள். நினைவுகள். விவேகமான சுய மேலாண்மையின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று, உங்கள் ஓய்வூதிய காலத்திற்காக நிதி ரீதியாக சேமிப்பதாகும். தவறாமல் பணம் சேமியுங்கள். அதை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஆனால் முதுமை காலத்திற்காக பணம் சேமிப்பது மட்டும் போதாது. மகிழ்ச்சியான நினைவுகளையும் சேமித்து வையுங்கள். நிறையவே சேமியுங்கள். அவற்றை பத்திரமாக பாதுகாத்து வையுங்கள். ஏனென்றால் எதிர்காலத்தில் வெகுதூரம் பார்க்க முடியாத, ஆனால் கடந்த காலத்தை நீண்ட தூரம் திரும்பி பார்க்கக்கூடிய தவிர்க்க முடியாத காலம் வரும்போது அந்த நினைவுகள் உங்களுக்கு பணத்தைப் போலவே தேவைப்படும். இனிமையான நினைவுகளைச் சேமித்து வைப்பது மகிழ்ச்சியான முதுமை காலத்திற்கும் வருத்தமும் துக்கமும் நிறைந்த காலத்திற்கும் இடையே உள்ள பெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே உங்களுக்கென ஒரு நினைவு வங்கியைத் தொடங்குங்கள். உங்கள் மகிழ்ச்சியான நினைவுகள் அனைத்தையும் அந்த நினைவு வங்கியில் சேமித்து வையுங்கள். மேலும் இனிமையான நினைவுகளைத் தொடர்ந்து அதில் சேமித்து வாருங்கள். வேண்டுமென்றே மகிழ்ச்சியான நினைவுகளின் ஒரு பெரிய இருப்பை உருவாக்குங்கள். மேலும் மகிழ்ச்சியான நினைவுகளை பாழாக்கிவிடும் துயரமான நினைவுகளின் கணக்கை அதில் வைத்திருக்காதீர்கள். உங்கள் சொந்த நினைவக வங்கியை தொடங்குவது மற்றும் இயக்குவது எப்படி என்பது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. இப்போதே தொடங்குங்கள். இன்றே. இதை இன்னொரு நாளுக்கு தள்ளிப் போடாதீர்கள். 2. உங்கள் இனிமையான நினைவுகளை புகைப்படங்கள், பட அஞ்சல் அட்டைகள், விளக்க கையேடுகள், நீங்கள் உணவு உண்ட சிறந்த உணவகங்களின் உணவு பட்டியல்கள், ஏன் தீப்பெட்டி அட்டைகள் மற்றும் பிற நினைவுப் பொருட்கள் ஆகியவற்றின் துணையுடன் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து வையுங்கள். உங்கள் நினைவாற்றலை மட்டும் நம்பி இருக்காதீர்கள். நீங்கள் நிச்சயமாக தேதிகள், பெயர்கள், இடங்கள், ஏன் முழு நிகழ்வுகளையே கூட மறந்து விடுவீர்கள். மேலும் உங்களுக்கு வயதாக ஆகஸ்ட், நீங்கள் அதிகமாக மறப்பீர்கள். ஆனால் அந்த நேரத்தில்தான் உங்களிடம் அதிக நேரமும் நீங்கள் சேகரித்த அனைத்து மகிழ்ச்சியான நினைவுகளுக்கான தேவையும் அதிகமாக இருக்கும். இந்த வகை வகையான குறிப்புகள், கையேடுகள், உணவுப் பட்டியல்கள் மற்றும் பிற நினைவுப் பொருட்கள் அனைத்தையும் சேமித்து வைப்பதற்குச் சிறந்த வழி ஒரு நினைவுப் புத்தகம்தான். ஒரு கோப்பில் அல்ல, கோப்புகள் ஆவணங்களை தேதிகள் மற்றும் தலைப்புகளின்படி பிரித்து வைப்பதற்கு சிறந்தவை. ஆனால் ஒரு நினைவு புத்தகத்தின் மகிழ்ச்சியே அதை புரட்டி பார்க்கும்போது நீங்கள் மறந்த கடந்த காலத்தின் ஏதேனும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வை மீண்டும் கண்டுபிடிப்பதில் கிடைக்கும் சிறிய ஆச்சரியங்களில்தான் உள்ளது. 3. இப்போதே உங்கள் கடந்த காலத்தை மீண்டும் அசை போட்டு உங்களுக்கு நினைவில் இருக்கும் அனைத்து மகிழ்ச்சியான தருணங்களையும் மீட்டெடுத்து குறித்துக்கொண்டு உங்கள் நினைவு களஞ்சிய புத்தகத்தில் ஒட்டி வையுங்கள். தாமதிக்க வேண்டாம். உங்கள் மகிழ்ச்சியான நினைவுகள் பொன்னானவை. கடந்த கால நிகழ்வுகளை நினைவுகூரும் திறன் ஒவ்வொரு நாளும் மங்கி வருவதால் அவற்றை மனித மனத்தின் வசம் விட்டுவிடுவது மிகவும் ஆபத்தானது. 4. பிறகு உங்கள் நினைவக வங்கியில் நீங்கள் எழுத்துப்பூர்வமாகச் சேமித்தவற்றை தேதிவாரியாக புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். அது ஒரு பெரிய வேலையாக மாறும் வரை மீண்டும் அவற்றைச் சேர விடாதீர்கள். உங்கள் வங்கியில் பணம் சேமிப்பதை விட உங்கள் நினைவக வங்கியில் ஒரு நினைவைச் சேமிப்பது மிகவும் முக்கியமானது மற்றும் அதிக நீடித்தது என்ற உணர்வை மனதில் கொள்ளுங்கள். 5. நினைவுகளை உருவாக்குங்கள். இது நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான மற்றும் மிகுந்த பலனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். உங்கள் வங்கியில் பணத்தை செலுத்துவதற்கு முன்பு நீங்கள் முதலில் அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும். நினைவுகளுக்கும் இதுவே பொருந்தும். உங்கள் நினைவு களஞ்சியத்தில் ஒரு நினைவை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்வதற்கு முன்பு நீங்கள் முதலில் அந்த நினைவை உருவாக்க வேண்டும். பெரும்பாலும் நினைவுகளுக்கான தருணங்கள் தானாகவே நிகழ்கின்றன. ஆனால் அவற்றை நினைவில் வைத்து பதிவு செய்து உங்கள் நினைவு களஞ்சிய புத்தகத்தில் உடனடியாக பதிய நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆனால்
நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்து போற்றி பாதுகாக்க விரும்பும் நினைவுகளை உணர்வுபூர்வமாகவும் திட்டமிட்டும் உருவாக்குவது இன்னும் சுவாரஸ்யமானது. அதைச் செய்வது எப்படி என்பதோ இங்கே. சுவாரஸ்யமான, வழக்கத்திற்கு மாறான மற்றும் மறக்க முடியாத இடங்களுக்குச் செல்லுங்கள். புகைப்படங்கள் எடுங்கள், பட அஞ்சல் அட்டைகள், கோப்புரைகள், நினைவு பரிசுகளை சேகரியுங்கள். அவற்றை உடனடியாக உங்கள் நினைவு களஞ்சிய புத்தகத்தில் வையுங்கள். மேலும் அவற்றில் தேதியை குறிப்பிட மறக்காதீர்கள். இதை நான் என் சொந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். நான் பல சுவாரஸ்யமான மற்றும் மறக்க முடியாத இடங்களுக்கு சென்றிருக்கிறேன், ஆனால் தேதிகளைப் பதிவு செய்யத் தவறியதால் நான் எப்போது எங்கு சென்றேன் என்பது எனக்கு நினைவில் இல்லை. அந்த நேரத்தில் அது முக்கியமாகத் தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் பிற்காலங்களில் அது எப்போது நடந்தது என்று நீங்களே யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். சுவாரஸ்யமான, வழக்கத்திற்கு மாறான மற்றும் மறக்க முடியாத காரியங்களைச் செய்யுங்கள். அந்த நேரத்தில் அது சிரமமானதாகவோ முட்டாள்தனமானதாகவோ அல்லது ஆபத்தானதாகவோ தோன்றலாம். அதற்கு உடல் ரீதியான அல்லது சமூக துணிச்சல் தேவைப்படலாம், ஆனால் அது உங்கள் நினைவு களஞ்சியத்தில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் ஒரு நினைவை உருவாக்கும் என்றால் அதைச் செய்யுங்கள். நான் அந்த யானையின் மீது சவாரி செய்தபோது என்றோ, நான் ரப்பர் படகில் ஸ்னேக் நதியின் விரைவோட்டத்தில் சென்றபோது என்றோ, அல்லது நான் சுல்தானிடம் அவருக்கு ஆங்கிலம் தெரியுமா என்று கேட்டபோது என்றோ சொல்லலாம். அல்லது வெறுமனே, நான் சாப்பிட்டதிலேயே சிறந்த ஸ்டீக் ஒரு ஒதுக்குப்புறமான சிறிய உணவகத்தில் இருந்தது என்றோ, அல்லது நான் அதைப் பற்றி செனட்டருக்கு எழுதியபோது அவர் எனக்கு பதில் எழுதினார் என்று கூட சொல்லலாம். சுவாரஸ்யமான மற்றும் நினைவில் நிற்கும் நபர்களைச் சந்தித்துப் பேசுங்கள். அதனை உங்கள் நினைவு களஞ்சிய புத்தகத்தில் தேதியுடன் குறித்துக் கொள்ளுங்கள். சுவாரஸ்யமான மற்றும் நினைவில் நிற்கும் நபர்களைச் சந்தித்து பேசுவது எளிது. உண்மையில், உங்கள் நினைவு களஞ்சியத்தில் சேர்ப்பதற்கான நினைவுகளை உருவாக்குவதற்கான விரைவான மற்றும் எளிதான வழிகளில் இதுவும் ஒன்றாகும். உரையாடல்களைத் தொடங்குவதற்கு பல முறைகள் உள்ளன. அவற்றை எழுதினால் ஒரு புத்தகமே நிரம்பிவிடும். அது இந்த புத்தகத்தின் பொருளல்ல அல்லது நோக்கமும் அல்ல என்பதால் விரிவாக பேசுவதற்கு இங்கே இடமில்லை. இருப்பினும், சுவாரஸ்யமான மற்றும் நினைவில் நிற்கும் நபர்களைச் சந்தித்து அவர்களுடன் பேசுவதற்கான பல எளிதான, பயனுள்ள முறைகளில் ஒன்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அவர்களிடம் சென்று மரியாதையுடன், திரு பிளாங், நீங்கள் விஷயத்தின் பெயர், துறையில் ஒரு நிபுணர் என்று நான் புரிந்து கொள்கிறேன். சுருக்கமாக பதிலளிக்கக்கூடிய கேள்வி என்பதைப் பற்றி நீங்கள் எனக்கு கூறினால் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்று கூறுங்கள். நேரமும் சூழ்நிலையும் பொருத்தமாக இருந்தால் உங்கள் உரையாடலைத் தொடரலாம். நீங்கள் ஒரு சுருக்கமான அல்லது நீண்ட விவாதம் செய்தாலும், சுவாரஸ்யமான, நினைவில் நிற்கும் ஒரு நபரைச் சந்தித்து பேசுவது என்ற உங்கள் நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றியிருப்பீர்கள். மற்றவர் மரியாதையின்றி அது நடக்க வாய்ப்பில்லை என்றாலும், உங்களை எங்காவது போய் விழும்படி சொன்னாலும் கூட நீங்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றியிருப்பீர்கள். உங்கள் நினைவு களஞ்சியத்திற்கு இது எவ்வளவு ஒரு வேடிக்கையான விஷயம்! சுவாரஸ்யமான மற்றும் நினைவில் நிற்கும் நபர்களை உங்களால் நேரில் சந்தித்து பேச முடியாவிட்டால் அவர்களுக்கு கடிதம் எழுதுங்கள். தனிப்பட்ட முறையில், பாராட்டும் விதமாக, முன்னுரிமையாகச் சுருக்கமான பதில் தேவைப்படும் கடிதங்களை எழுத மறக்காதீர்கள். ஒரு மரியாதையான ஒப்புதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வெறுமனே பாராட்டு கடிதங்களை எழுதுவது உங்கள் நினைவு களஞ்சியத்திற்கு மிகக் குறைவான தகவல்களையே வழங்கும். உங்களுக்கு தகவல் அல்லது ஒரு கருத்தை தரும் ஒரு பதிலின் எதிர்பார்ப்புடன் எப்போதும் கடிதம் எழுதுங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான நினைவு களஞ்சிய பதிவு மட்டுமல்லாமல் பயனுள்ள உரையாடல் விஷயங்களும் கிடைக்கும். முக்கியமான நபர்கள் கடிதங்களுக்கு பதிலளிப்பதற்கு பழகியவர்கள், மேலும் அதற்கென ஊழியர்களையும் கொண்டுள்ளனர்.
எனவே முறையாக எழுதப்பட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைப்பது கிட்டத்தட்ட உறுதி. பின்பற்ற வேண்டிய ஒரு எளிய வழிகாட்டுதல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு நேர்மையான மற்றும் தகுதியான பாராட்டிலிருந்து தொடங்குங்கள். நீங்கள் யாருக்கு எழுதுகிறீர்களோ அவர் நன்கு அறிந்த அல்லது அறிந்தவராக கருதப்படும் ஒரு தலைப்பில் புத்திசாலித்தனமான சிந்தனையைத் தூண்டும் ஒரு கேள்வியை கேளுங்கள். உங்கள் கேள்விக்கு சுருக்கமாக பதிலளிக்க முடியும் என்பதையும் அதற்கு அதிக நேரம் எடுக்கும் ஆராய்ச்சி தேவையில்லை என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பதில் உங்களுக்கு தேவைப்படுவதற்கு ஒரு நல்ல காரணம் இருக்க வேண்டும், மேலும் உங்கள் காரணத்தை சுருக்கமாக கூறுங்கள். முன்கூட்டியே நன்றியைத் தெரிவியுங்கள். இது ஒரு தொடர்ச்சியான, நீண்ட கடித பரிமாற்றத்தின் தொடக்கமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதாக எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டாம். வேலையில் மும்முரமாக இருப்பவர்கள் தொடர்ந்து கடிதம் எழுதிக்கொண்டே இருப்பவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்புவதில்லை. நினைவு களஞ்சியங்கள் அவ்வப்போது சுவாரஸ்யமான உரையாடல் துணுக்குகளை வழங்குவதைத் தவிர பொதுவழியில் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு மிகவும் தனிப்பட்டவை மற்றும் இரகசியமானவை. அவற்றின் இயல்பிலேயே அவற்றில் சுயநலம் அதிகமாக பின்னிப் பிணைந்துள்ளது. மேலும் ஒரு உதாரணத்தை வழங்கும் சாக்கில் இந்த அத்தியாயத்தை ஒரு சுயசரிதையாக மாற்றி நான் உங்களை சலிப்படையச் செய்ய விரும்பவில்லை. இந்த கோரிக்கைகளுக்கு பதிலாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது எனக்காக அல்ல, உங்களுக்காகவே. இப்போது உங்களுக்கென ஒரு நினைவு களஞ்சியத்தை உருவாக்கத் தொடங்குங்கள். உங்கள் இனிமையான நினைவுகளை புகைப்படங்கள், பட அஞ்சல் அட்டைகள், விளக்க கையேடுகள், நீங்கள் உணவு உண்ட சிறந்த உணவகங்களின் மெனுக்கள், ஏன் தீப்பெட்டி அட்டைகள் மற்றும் பிற நினைவுப் பொருட்கள் ஆகியவற்றின் துணையுடன் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து வையுங்கள். இவற்றை ஒரு பெரிய நினைவு புத்தகத்தில் சேமித்து வையுங்கள். அதில் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் புரட்டிப் பார்த்து காலப்போக்கில் மறைந்து போயிருக்கக்கூடிய கடந்த காலத்தின் மகிழ்ச்சியான நிகழ்வுகளை மீண்டும் நினைவுகூரலாம். பிறகு நீங்கள் அடிக்கடி உங்கள் நினைவுகளின் தொகுப்பில் சேமித்து வைக்கக்கூடிய இனிமையான நினைவுகளை உணர்வுபூர்வமாகவும் திட்டமிட்டும் உருவாக்குங்கள். சுவாரஸ்யமான, வழக்கத்திற்கு மாறான, மறக்க முடியாத இடங்களுக்கு செல்லுங்கள். சுவாரஸ்யமான, வழக்கத்திற்கு மாறான, மறக்க முடியாத காரியங்களைச் செய்யுங்கள். சுவாரஸ்யமான மற்றும் மறக்க முடியாத மனிதர்களைச் சந்தித்துப் பேசுங்கள். அல்லது அவர்கள் ஒவ்வொருவரும் நிபுணத்துவம் பெற்றிருக்கும் தலைப்பில் ஒரு கேள்வியுடன் அவர்களுக்கு கடிதம் எழுதுங்கள். அந்தச் செயல்களைச் செய்வதன் மூலம் வாழ்க்கை பாதையில் பயணிக்கும்போது நீங்கள் ரசிப்பதற்கு பல இனிமையான நினைவுகளை உருவாக்குவீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக, நமது பிற்கால வாழ்க்கையின் நீண்ட, தனிமையான நேரங்களில் மீண்டும் மீண்டும் அசை போட்டு மகிழ்வதற்காக நீங்கள் பொக்கிஷங்களைச் சேமித்து வைப்பீர்கள். உங்கள் சொந்த நினைவுக் கருவூலம் வெறுமையான முதுமைக் காலத்தை வாழ்க்கையின் நிறைவான, மகிழ்ச்சியான அந்திப் பொழுதாக மாற்றிவிடும்.